தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒவ்வொன்னா கீழே விழ ஆரம்பிச்சாங்கன்னா பின்ன டிஎம்கே எங்க இருக்குங்க? திமுக சாஃப்ட்னு சொல்லுவாங்க ஹிந்தியில, தரைமட்டமாக்கப்படும். வெயிட் அண்ட் வாட்ச். ஒன் இஸ் கோயிங் டு பி a larger game in தமிழ்நாடு. ஏங்க திமுக பயப்படுறாங்க? நேத்திலேருந்து திமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பேச்சாளர்களும் சரி, நெறியாளர்களும் சரி, நேற்று பயந்துருக்காங்க. ஏன் சைலண்ட் ஆயிட்டாங்க? காரணம், ஒரு காட் சென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பொன்முடி. தமிழகத்தில் முதல் முறையாக தமிழ் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், டிபார்ட்மெண்ட் மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம். இங்க நகராட்சி நிர்வாக துறையிலும் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லும் போது திரும்பவும் கவர்மெண்ட்டை குறி வச்சு இன்னொரு துறையில ரைடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இருக்கிறது. இடியினுடைய ரைடு, சிபிஐ ரைடு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் பெருசாகும். கைது பண்றாங்களோ இல்லையோ, அமித்ஷா படித்த 39,000 கோடி என்று படித்தாரே சாராய ஊழலில், அது பெரிதாகும். செந்தில் பாலாஜியினுடைய அனுமதியின்றி தன்னுடைய தம்பியை சரண்டர் ஆக வச்சுக்க மாட்டார். ஹி சரண்டர்ட். 2 வருடங்களுக்கு சரண்டர் ஆனான்னா எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், டெல்லியில் சரணடைந்த குமார் கண்டிப்பாக he will spill the beans. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். ஓகே சார், நான் இங்க நடந்த சில முக்கியமான ரைடுகள் தொடர்பாக அண்ட் வழக்குகள் சார்ந்து நடக்கிற ஒரு விஷயமாக அங்க டெல்லியில என்ன தகவல்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ அமைச்சர் தொடர்பான இடங்கள்ல இடி ரைடு சைமல்டேனியஸா ரைடு இன்னும் இன்டென்சிஃபை ஆகுங்க. கைது பண்றாங்களோ இல்லையோ, அமித்ஷா படித்த 39,000 கோடி என்று படித்தாரே சாராய ஊழலில், அது பெரிதாகும். அவர் சொன்ன 17 ஏற்கனவே கேஸ் நிலுவையில் தான் இருக்கிறது. 13 திமுக எம்பிக்கள், 6-7 திமுக அமைச்சர்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டுதானே இருக்கிறார்கள். கோபிநாத், இடியினுடைய தற்போதைய தகவலா இப்போ தீவிரமாகும். இடியினுடைய ரைடு, சிபிஐ ரைடு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் பெருசாகும். அப்படித்தானே அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சரத்பவாரையும் அமைக்கினாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துடும். இப்ப பாருங்க, அமித்ஷா என்பது ஒரு புல்டாக் மாதிரிங்க. கொந்தி கடிச்சு விட்டுருவாரு. ஏங்க திமுக பயப்படுறாங்க? நேத்திலேருந்து திமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பேச்சாளர்களும் சரி, நெறியாளர்களும் சரி, நேற்று பயந்துருக்காங்க. ஏன் சைலண்ட் ஆயிட்டாங்க? காரணம், ஒரு காட் சென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பொன்முடி. இல்ல அதுதான் இது. இப்ப நம்ம நேருக்கு தொடர்பான இடங்கள்ல அந்த இடி வெளியிட்டு இருக்கிற தகவல், அந்த ரைடை தொடர்ந்து இடி வெளியிட்டு இருக்கிற தகவல்ல நேரு அந்த தனிப்பட்ட முறையில் அந்த முறைகேடுகள் நடந்தது அப்படிங்கறதுல, நிறுவனங்கள் சார்ந்த முறைகேடுகள் நடந்ததுன்றதை தவிர்த்து இங்க துறை சார்ந்த முறைகேடுகள் நடந்திருக்கு. இங்க பணி நியமனம் பண்றதுக்கு, டிரான்ஸ்பர் பண்றதுக்கு, டெண்டருக்கு முன்கூட்டியே பேசி வச்சு வசூல் பண்ணதுன்னு நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. அது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கு அப்படின்றாங்க. அப்போ இங்க டாஸ்மாக்கு அடுத்தபடியாக இங்க நகராட்சி நிர்வாக துறையிலும் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லும் போது திரும்பவும் கவர்மெண்ட்டை குறி வச்சு இன்னொரு துறையில ரைடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இருக்கிறது. ஆளுநர் RN ரவியை பற்றி குறை சொல்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் கூட ஒரு நெகட்டிவா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா கூட, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை அனைவரும் ஏற்கிறோம். ஆனாலும் கேரளா கவர்னர் சில குறைபாடுகளை சொல்லி இருக்கிறார். ஆனால் தமிழகத்தில் முதல் முறையாக தமிழ் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், டிபார்ட்மெண்ட் மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம். அந்த மாதிரி நடந்து இப்ப செகண்ட் டிபார்ட்மெண்ட் மேல கேஸ் போடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி 3rd மன்ரேகா அந்த அதுல வரும். இப்ப டிபார்ட்மெண்ட் மேல கேஸ் போட்டாங்கன்னா கவர்னர் சொன்ன சரியாயிடுது. அப்போ யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். ஓகே. சோ அதனுடைய சிவியர்னஸ் நம்ம எந்த அளவுக்கு பார்க்க வேண்டியிருக்கு, எவ்வளவு ஆழமா அந்த நடவடிக்கைகள் நடக்கும் பட்சத்தில் அது எவ்வளவு நெருக்கடியை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு பாக்குறேன். திமுக சாஃப்ட்னு சொல்லுவாங்க ஹிந்தியில, தரைமட்டமாக்கப்படும்.
அதுதான் அமித்ஷாவுடைய ஒரு கோபம். நேற்று அமித்ஷா கோபமா இருந்தார் பாத்தீங்கல்ல. பாஜக ஊழியர்களிடையே சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாம் சரியா வேலை செய்யணும், உன்னா டெல்லிக்கு வந்துடுறீங்க, அதெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் ஒரு திட்டிருக்காரு. ஆக மொத்தம் இதை 4 பக்கமும் பார்த்தால் அமித்ஷா விஜயம் என்பது வெற்றி நாம் சொன்னாலும் கூட அதிமுகவிற்கு பலன். அது 2026 ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக ஒரு கூட்டணி ஆட்சியை பாஜக நிறுவத்துக்கு முயற்சி செய்வார்கள். கடைசியாக நாம் இருவரும் பேசக்கூடிய கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, 2026 எடப்பாடி பழனிசாமி will lead a coalition government. ஏங்க இது வரைக்கும் coalition government தானே சார் இருந்தது. இப்பவே முக ஸ்டாலின் coalition government தானே சார் வச்சிருக்காரு. ஏடிஎம்கே ஸ்பிளிட் ஆனி வந்து 9 பேர் இருக்காங்களா சார் உள்ள. செந்தில் பாலாஜி திமுக சேர்ந்துட்டா கூட இஸ் ஒரிஜினலி ஃப்ரம் ஏடிஎம்கே. ஆக மொத்தம் பாஜகவில் குறைந்தது ஒரு 20 சீட்டு அவங்க வின் பண்ணதுக்கு எதிர்பார்ப்பாங்க. டோட்டல் அமித்ஷாவுடைய கணக்கு நேற்று குருமூர்த்தியுடன் பேசி கொண்டிருந்த போது 140 சீட்டுக்கு நம்ம வின் பண்ணி ஆகணும்னு கணக்கு போட்டிருக்காங்க. அப்படி வந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கால 12 அமைச்சரவைகள், 4 பாஜகவிற்கு, 2-3 தமிழ் மாநில காங்கிரஸான ஜி.கே. வாசனுக்கு என்றெல்லாம் பிரித்து இருக்கிறார்கள். இதெல்லாம் தான் நடக்க போகுது. Wait and watch. One is going to be a larger game in Tamil Nadu. இங்க இன்னொரு இன்சிடென்டா ரீசெண்டா நடந்ததுங்க சார். இப்போ செந்தில் பாலாஜியோட கேஸ்ல ஆஜராகாமையே இருந்த அசோக் குமார் நிறைய தடவை சம்மன், கிட்டத்தட்ட 58 டைம்னு நினைக்கிறேன், சம்மன்கள் அனுப்பப்பட்டு ஆஜராகாத குமார் வந்து இப்போ திடீர்னு ஆஜரானாரு. சரி, அது ஒரு பெரிய நகர்வு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா கோர்ட் வந்து அவருக்கான ஜாமீன் நடவடிக்கைகள் அது தொடர்பான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு பிணைத்தொகையெல்லாம் செலுத்தணும் 20ஆம் தேதிக்குள்ள அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுல முதல் கேள்வியான்றது திடீர்னு வெளியே வந்தது ஏன், இத்தனை நாளா வராதவர் இப்ப வெளியே வந்தது ஏன் அப்படிங்கறதுதான் முதல் கேள்வி. அது செந்தில் பாலாஜி தனக்கு இழுக்கக்கூடிய அழுத்தத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பத்தின் பக்கம் திருப்பி விடுகிறார். செந்தில் பாலாஜியினுடைய அனுமதியின்றி தன்னுடைய தம்பியை சரண்டர் ஆக வச்சுக்க மாட்டார். ஹி சரண்டர்ட். 2 வருடங்களுக்கு சரண்டர் ஆனான்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கிய புள்ளிகளை எப்படி பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரோ அந்த மாதிரியான பிள்ளைகள், மாப்பிள்ளை பிள்ளைகளை எல்லாம் கார்னர் பண்ண வேண்டும் என்று தானே செந்தில் பாலாஜியினுடைய திட்டம். தன்னுடைய தம்பியை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சரணடைந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் டெல்லியில் சரணடைந்த குமார் கண்டிப்பாக he will spill the beans. அதாவது நிறைய விஷயத்தை வாழைப்பழத்தை தோல் உரிக்கிற மாதிரி ஒழிச்சு விட்டுறாரு. ஓகே, அதுல இப்ப நிறைய தகவல்கள் அவர் மூலமா தெரிய வரும் அப்படின்றீங்களா? கண்டிப்பாக செந்தில் பாலாஜி வாய் அடைத்திருந்து அவர் மூலமாக திறக்க ஆரம்பிப்பார். செந்தில் பாலாஜி டைரக்டா வரலன்னா கூட. ஆக மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒவ்வொன்னா கீழே விழ ஆரம்பிச்சாங்கன்னா பின்ன டிஎம்கே எங்க இருக்குங்க? ஓகே, சோ அதுலதான் இப்ப அடுத்த கட்டமா இன்னும் நிறைய அமைச்சர்கள் மீதான ரைடுகளோ கண்டிப்பா அது நேத்தி அமித்ஷாவுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வாசித்தாருங்களே, அது அத்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும். அதை தானே எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்துவார். நாளை நடக்க போகிற சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய அணுகுமுறைகளை பாருங்கள், தீவிரமாகும் இனி. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் கையில வந்துருச்சு, அவருக்கு ஒரு கவர்மெண்ட் வரப்போகுதுன்னு தெரியுது, மத்திய அரசாங்கத்துடைய சப்போர்ட் இருக்குது, அடுத்த வருடம் கண்டிப்பாக வரும் என்று இது அதிகாரிகளிடையே, போலீஸ்காரர்களிடையே, பொதுமக்களிடையே ஒரு உற்சாகத்தை உண்டாக்கும். அதுக்குத்தானே சொல்லியிருக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கிற வெறுப்பு இன்னும் வெறுப்பு அதிகமாகிவிடும். சோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல்வேறு தகவல்கள் பகிர்ந்துகிட்டீங்க. இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்குதோ தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நைஸ் டிஸ்கஷன் கோபிநாத். தேங்க்யூ. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.